60 வருஷம் போட்டேன், 60 வருஷம் போட்டேன். படம் எடுத்து பிழைக்க வந்த பிள்ளைன்னா, மருத்துவம் பார்த்து பிழைக்க வந்த பிள்ளை, என் டாக்டர் படிச்சு நிற்கிறான். என் தம்பி முச்சத்திலிருந்து வெயில கட்டி கிடக்கிறான். ஏன் உன் கூட பிறந்துட்ட வீட்டுக்கு போக முடியல? நீ எக்கடி கட்டா எனக்கு என்னன்னு போக முடியல. இங்க கட்டமைக்கிற வளர்ச்சியை நீ நல்லா கவனிச்சுக்க. நீ ஆழ்ந்து பாரு. என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் பெரியப்பன், சித்தப்பன், என் தாய்மார்கள், என்னை பெற்ற அம்மா அப்பாக்கள் யோசிங்க. நம்ம தங்கச்சி, நம்ம பிள்ளை மூக்குத்தி நீட்டு தேர்வு போறா பாருங்க. நீட்டு தேர்வு மூக்குத்தி எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க நினைங்க. மூக்குத்தி எவ்வளவு பெருசுப்பா? அதுக்கு உள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிரும்னு நீங்க நம்ப சொல்றாங்க. நீ நம்புற? ஒவ்வொரு தேர்வு அரங்கத்துக்குள்ளும் உள்நுழையும் போதும் நம்ம பிள்ளைகளை தலைமுடியை அவங்க சொல்றான். தோட கலட்டுறான், மூக்குத்திய கலட்டுறான், உள்ளாடைகளை கலட்டுறான். ஏன்னா விட்டு கொண்டு போயிடும்ன்றான். இந்த மூக்குத்திக்குள் விட்டை கொண்டு போய் எழுதி விடுவார்கள் இவர்கள் என்று நம்ப சொல்லுகிற இந்த நாடுதான் இந்த ஓட்டு பெட்டிகளை ஒன்றும் செய்ய முடியாது நம்புங்க. தான் சிந்திச்சு பாருங்க. அப்போ இது எப்படி நம்புறதுன்னா, அதை சத்திய தொலைக்காட்சியில் ஒரு கேரளாவில இருந்து ஒருத்தர் வந்து நிரூபிச்சு காட்டுற இந்த மாதிரி இப்படிலாம் ஏமாத்தலாம். இப்போ நீ நல்லா ஒன்று கேளு. நான் சீமான் எங்கள் அம்மாவோட என் ஊர் அரணையூருக்கு ஃபோனில் பேசுகிறேன்னு வச்சுங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? இதை டெல்லியிலிருந்து பதிவு பண்ணுறானா இல்லையா? நான் யாரோட பேசுகிறேங்கிறத இங்கே தமிழ்நாடு அரசும் சரி, டெல்லி கவர்மெண்ட்டும் சரி பதிவு தான் இல்லையா? பதிவு எங்கிருந்து பதிவு பண்ணுது? எங்கிருந்தோ பதிவு. நான் யாரோட பேசுகிறேன்னு அவனால் பதிவு பண்ண முடியும் போது, சந்திர மண்டலத்துக்கு சந்திரனுக்கு போய் அனுப்புறியா? இங்கிருந்து அனுப்புறியா? இந்த பூமியிலிருந்து இயக்கி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கொண்டு போயிட முடியும்னா, எங்கிருந்தோ நீ இந்த வாக்கேந்திரத்துக்குள்ள ஹேக் செய்து நீ உனக்கான ஓட்டை போட்டுக்கிற முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அப்படி எனக்கு விழுகிற ஓட்டைய எங்க அழுத்தினாலும் தாமரை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும். சையது சுஜாங்கிற ஒருவர் 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த பேட்டி இருக்கு. நீ வலைகளில் தட்டி பார்க்கலாம். உயிருக்கு பயந்து வேற நாட்டில் போய் இருந்துட்டாரு, முகத்தை மறைச்சு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகாவில் கௌரி லங்கேஷ் என்கிற அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப என் அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொல்றான்ல, மோடி தீவித்தாரு என்பதை நம்புகிற மக்கள் மோடி இப்ப நாட்டையே விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்கிறார்கள் என்று சொன்னார். இது எவ்வளவு அர்த்தம் தோய்ந்த வார்த்தைகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அருந்ததி ராய் 2 பேர் இந்திய நாட்டை விற்கிறார்கள், 2 பேர் வாங்குகிறார்கள். ஒருவர் மோடி, அமித்ஷா இருவர், இன்னும் இருவர் அதானி, அம்பானி. இந்த 4 பேரும் குஜராத்திகள் என்பதுதான் முக்கியமானது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இது ஆழ்ந்து கவனிக்கணும். வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தும் போது விவிபேடை என்ன, அதுக்கப்புறம் இந்த ஓட்டை என்ன என்ற கருத்தை உள்வைத்துக் கொண்டு வாக்கு எண்ணும் போது பொதுவான மக்கள் வாக்கு போட்டுவிட்டு வெறுமனே வந்து விடாமல் வாக்கு எண்ணுவது முக்கியம். ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபர், நீங்க ஸ்டாலின் ஒன்ன இவரை நினைச்சுக்கொள்ளாரு, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, ஓட்டு போடுபவன் அல்லடா வெற்றியை தீர்மானிப்பது, தேர்தல் வெற்றியை வாக்கை ஓட்டை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார். அந்த எண்ணுகிற இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தோற்றும். எனவே அறிவார்ந்த என் இன சொந்தங்கள், என் அன்பு மக்கள், உங்கள் மதிப்புக்குரிய வாக்குகளை மாற்றத்தை விரும்பி நிற்கிறவரா நீங்கள் என்றால், விரும்புவர் என்றால் மாற்றுக்காக நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் தான். நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள், கூர்ந்து கவனிங்கள். பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக, காங்கிரஸ், அது ஒரு கூட்டணி. பல ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். அதிமுக பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் ஒரு பக்கம். பல ஆண்டுகள் அதிகாரத்தில், கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து அது ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா, எந்த அதிகாரம் மாற்ற எளிய பிள்ளைகள் ஒரு பக்கம் தனித்து யாரோடும் சேராமல். ஏன் சேரல? அவர்கள் மீது இருக்கிற கரபிடித்த அந்த ஊழல், லஞ்சம், நேர்மையாளர்கள் போல பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா இந்த எலெக்ஷன் ஃபண்டில், தேர்தல் பத்திரத்தில் 6250 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சிருக்கு, காசு வாங்கியிருக்கு. எங்கெல்லாம் இடி ரைடு, அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகளை எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு. அப்புறம் என்ன நீ நேர்மை பேசுற?
அந்த அழுக்கு எங்கள் மேல் படியக்கூடாது என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் தனித்து 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 நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். என் அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள், அவன் அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவர். என்னுடைய அன்பு கட்டளைக்காக என் தம்பி இந்த மக்கள் பணிக்கு வந்திருக்கிறான். மருத்துவர்களை 16 பேருக்கு மேலாக தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறேன் என்றால் இவரால் மருத்துவர் ஆய்வு பணி செய்கிறார். இன்னும் 2 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த படிப்பை பாதியில் நிறுத்தி விடுமுறை கேட்டு வந்து வேலை செய்கிறார்கள். காரணம், என் அன்பு தம்பி தங்கைகளை அருமையுடன் பிறந்தார்களே, நோயாளிகளுக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பதல்ல மருத்துவரின் வேலை. நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் கடமை, வேலை என்பதை உணர்ந்து அவர்கள் இதுவரை செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனிமேல் தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் இருந்த ஐயா தயாநிதி மாறனை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை முறை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உறுப்பினராக சென்றிருக்கிறார். எந்த பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனை மத்திய சட்டை பிரச்சனைக்காக அவர் பேசியிருக்கிறார், அது தீர்த்திருக்கிறார்கள். எதுவும் இப்போதும் நீங்கள் அனுப்பினீர்களால் அடுத்த 5 ஆண்டு உங்கள் ஆயுளில் உங்கள் வாழ்நாளில் குறையுமே ஒழிய ஒரு குறையும் தீர்ப்புவதில்லை. அதே தான் நடக்கும். வட சென்னையில் ஐயா ஆர்காடு சாமி பையன் அவர் போய் என்னாச்சு, வட சென்னையில் ஒரு பிரச்சனை இல்லையா, அமோனியா கசிஞ்சு வந்தது, தொழிற்சாலை எண்ணெய் கொட்டினான், எல்லாம் நான் கழிவை கொட்டிக்கிட்டு போனேன், எண்ணெய் கொட்டிக்கிட்டான், நான் தான் போய் கத்திக்கிட்டு ஒழிய அவர் ஒரு பக்கம் ஒரு நாளும் வந்து பார்க்கல. அப்போ நீங்கள் உங்களுக்கானவர்கள் இதில் யார், உங்களோடு நிற்கப் போவது யார், நின்றவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தர வேண்டும். என் அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மைக் உண்மை, நேர்மை, தூய்மைக்கு, எளிமைக்கு, மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் எளிய தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு சின்னம். அது ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், ஐயா மோடி ஆகட்டும், ஐயா எடப்பாடி ஆகட்டும், தம்பி அண்ணாமலை ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க சின்னத்துக்கு ஓட்டு கேட்கலாம். ஏன் சின்னம் இல்லாமல் எவருங்க இருந்து. அதனால மறக்காமல் என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நான் பெரிதும் நம்பி நிற்கிற இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தர வேண்டும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மாற்றம் வரணும், நாட்டு மக்கள் நலனில் நோக்கம் இருக்கும் பாரு, அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே தந்து என் உயிர் தம்பி, என் ஆறுயிர் இளவன், ஆற்றல் மிக்க இளைஞன் கார்த்திகேயன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.